सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै यस्मिनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्म प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रयकृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। परीक्षित சுக மகர்ஷியிடத்திலே நம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகத்தை கேட்கிறார். கேள்வி இதுதான். பிரியவ்ரதன் கிரகஸ்தாசிரமத்தை மேற்கொண்டவர், மனைவியின்பால், குழந்தைகளின்பால், வீட்டின்பால், செல்வத்தின்பால் பற்று கொண்டவர். எப்படி அதையெல்லாம் விட்டுவிட்டு இறைவனிடத்திலே மனமானது சென்றது? இது பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது, எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்கிறது. இது எப்படி முடியும், எப்படி சாத்தியம்? இதன் துணை கொண்டு அவர் இந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்தார். எங்களால் முடியுமா? அதான் அடுத்த கேள்வி. இந்த கேள்வி கேட்பதனுடைய நோக்கமே, நாங்கள் அவ்வாறு வாழ முடியுமா, வாழ்வதற்கு எங்களுக்கு சாத்தியமா? பரீட்சித் மகாராஜாவே வாழ்கிறார் என்றார், வாழ்ந்த பசாரி. பிரியவ்ரதனே வாழ்கிறார், வாழ்ந்தார் என்றார். ஒரு ராஜா இறைவனை அடைவதற்குண்டான வாழ்க்கையை வாழ்கிறார் என்றால் நம்மால் ஏன் முடியாது? நமக்கு ஒரு வீடு மட்டும்தான் பெரிய பந்தமாக தெரிகிறது, அவருக்கோ நாடு. நினைத்து பாருங்க. அப்ப அதை கிஞ்சித்தளவும் பாதிப்பு இல்லாமல் எப்படி அவரால் சித்தி அடைய முடிந்தது? இதுதான் எங்களுடைய கேள்வி. நேரடியா பதில் கொடுக்கிறார் சுக மகரிஷி பரீட்சித் மகாராஜாவிற்கு. நீ சொல்வது உண்மைதான், மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆமாம், நீ சொல்லுவதெல்லாம் உண்மைதான். பற்று உடையவர்களுக்கு, குடும்ப வாழ்க்கையிலே பற்று உடையவர்களுக்கு இறைவனை நினைத்தல், இறைவனை அடைதல் என்பது கஷ்டம்தான், உண்மைதான். நீ சொல்வது எனக்கும் ஏற்புடையதுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இருந்தும் இங்கே மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி, அதுதான் தயார்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது.
மனம் எந்த அளவுக்கு தயாராகிறதோ அந்த அளவுக்கு ஸ்தானம், நாம் சார்ந்திருக்கக்கூடிய நிலை, இந்த ஸ்கந்தத்தினுடைய பெயரே ஸ்தானம் அல்லவா, நம்மால் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட நிலை, அது உயர்வோ தாழ்வோ நடுத்தரமாகவோ, அந்த ஸ்தானம் நம்ம எவ்வகையிலும் பாதிக்காமல் நாம் இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதை நாம் எப்படி தயார் பண்ண சொல்றாரு பாருங்க. உத்தமஹா ஸ்லோகஸ்ய பகவதா ஸ்ரீமத் சரணாரவிந்த மகரந்த ரசே ஆவேஷித சேதசா பாகவத பரமஹா ஹம்சதைத கதாம் சிவதமாம் ஸ்வாம் பதவீம். பெரிய லிஸ்டே கொடுக்குறாங்க. உத்தம ஸ்லோகஸ்ய பகவதா, பகவதா உத்தம ஸ்லோகா, பகவான் சிரேஷ்டமானவர், உத்தமமானவர், எல்லா ஐஸ்வர்யங்களையும் பொருந்தியவர். உத்தம ஸ்லோகஸ்ய பகவதா, அவரிடம் போனால் என்ன கிடைக்கும்? அஜ்ஞான நாசம் ஞான பிராப்தி. அஜ்ஞான நாசம் மோக நாசம், மோக நாசம் சோக நாசம், ஞான பிராப்தி சுக பிராப்தி. மனதை நான் அவரிடத்திலே வைக்கப் போகின்றேனா அல்லது மனதை அவரால் கொண்டு பண்ணப்பட்ட உலகத்திடத்திலே வைக்கப் போகிறேன்? அவ்வளவுதான் கேள்வி. எதுல என்னுடைய மனம் இருக்க போகிறேன்? நாம தான் முடிவு பண்ணணும். நம்ம கையில கொடுத்துட்டார், அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை நம்மிடம் கொடுத்து விட்டார். அதான் கஷ்டமா இருக்கு. இதை செய், இது நன்றாக இருக்கு, இதை செய்யிட்டு யாராவது சொல்லிவிட்டால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பண்ணிடணும். நம்மையே தேர்ந்தெடுக்க வைத்த காரணத்தினாலே எது உத்தமமான பகவானுடைய சிந்தனம், எது நம்மை சம்சாரத்திலே கொண்டு தள்ளும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சிந்தனை நம்முடைய மனதில் வருவதில்லை. பகவதா 6 செல்வங்களுக்கு சொந்தக்காரர். ஐஸ்வர்யம், ஞானம், யசஸ், வைராக்கியம், பலம், இப்படி 6 விதமான செல்வத்துக்கு சொந்தக்காரன் பகவான். உத்தம ஸ்லோகா, அவரிடத்துல போனா என்ன கிடைக்கும் தானா? அவர் உத்தமமானவர், அவரிடத்திலே போனால் நானும் அந்த உத்தம நிலையை அடைகிறேன், அஜ்ஞானத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியவராயிருக்கிறேன். இப்ப அவருடைய இந்த 2 பாதங்களை, ஸ்ரீமத் சரணாரவிந்த, பரமாத்மாவுடைய இந்த 2 பாதங்களை, சரணாரவிந்தம், எப்படி தாமரையானது 2 பாதத்திலே போய் தன்னை இணைத்துக் கொண்டு தாமரையானது நற்கதியை அடைகிறதோ, இப்ப அந்த தாமரை பூங்குதே பின்னாடியே ஒண்ணு போயின்றதான், மகரந்த ரசேகே, பின்னாடியே இந்த மகரந்தம் போகிறது. வண்டும் பின்னாடியே போய் இந்த மகரந்தத்தை அருந்த ஆரம்பிக்கின்றது. அதே போல நானும் என்னுடைய மனதை ஸ்ரீமத் சரணாரவிந்த மகரந்த ரசே, பரமாத்மாவுடைய பாதாரவிந்தத்திலே என்னுடைய மனதை செலுத்தி சரணாகதி செய்து அந்த ரசத்தை நான் அருந்துதல். எப்படி? ஆவேஷித சேதசா, மனதை முழுமையாக அவரிடத்திலே செலுத்தி, அவருடைய பாதாரவிந்தத்திலே செலுத்தி, எப்போ என்னுடைய மனம் அவருடைய பாதத்தை நாட ஆரம்பிக்கின்றதோ
அப்ப அவரை பற்றின வைபவங்களை எல்லாம் என்னையும் அறியாமல் நான் என்ன பண்ணுகின்றேன்? பாகவத பரம ஹம்ச தயித கதாம் சிவதமாம் ஸ்வாம் பதவி, பரமாத்மாவுடைய அழகான வைபவங்களை கேட்ட மாத்திரத்திலேயே காதுக்கும் மனதுக்கும் அறிவுக்கும் புனிதத்தை கொடுக்கக்கூடிய பகவானுடைய கதைகளை கேட்ட மாத்திரத்திலேயே சிவதமாம் ஸ்வாம் பதவி, மனதுக்கு அது உள்ளே விழுந்து சிவதமாம் மங்களத்தை கொடுத்து மனதை புனிதப்படுத்தி ஸ்வாம் பதவி, தன்னுடைய மோக்ஷ ஸ்வாம் தன்னுடைய ஸ்வாம் பதவி தன்னுடைய மோக்ஷத்தை ஜீவனுக்கு அருளுகின்றார். யாரு? யார் மனதை இறைவனிடத்திலேயே வைக்கிறார்கள். சரி, இவர்களுக்கு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய, சமூகத்திலிருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் வராதா, தடைகள் வராதா என்றால் வரும். அதுதான் தீர்வு. நான் பக்தன், பகவானிடத்திலே மனதை வைத்திருக்கிறேன், ஆகினாலே எனக்கு யாரும் இடையூறு செய்யாதீர்கள். நடக்காது. ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம், அதுதான் தீர்வு. ஆனால் இவர்களுடைய மனம் அதுல ஈடுபடுமா என்றால் சொல்கிறார், பிராயேன கிஞ்சித் அந்தராய விகதாம் ந ஹின்வந்தி. ரொம்ப அழகான, இப்பேற்பட்டவர்களுக்கு இடையூறுகள் வரும். பிராயேன கிஞ்சித் அந்தராய, அந்தராய என்றால் இடையூறு, தடைகள், குறுக்கீடுகள். எந்த முயற்சியும் நாம் எடுக்காமல் இருக்கும் போதே நம்மை நோக்கி நிறைய இடையூறுகள், தடைகள் வருகிறது. அவ்வாறு இடையூறுகள் மனதை கலங்கடித்தாலும் விகதாம், இந்த பக்தர்கள் ஹின்வந்தி, இவர்கள் இறைவனுடைய ஸ்மரணையை விடுவதில்லை, விடமாட்டார்கள். காரணம் என்ன? பூர்வ ஜென்மத்தினுடைய சுருக்கம், பூர்வ ஜென்ம வாசனா. இந்த பிறவியில உடனே வருவது கிடையாது. ஜென்மாந்தரமாக நாம் சேர்த்து வைத்திருந்தால் தான் அடி மனதிலிருந்து நமக்கு இந்த சிந்தனை வருமே தவிர, இல்லை என்றால் நமக்கு கஷ்டங்களை பார்க்கின்ற மாத்திரத்திலே, இடையூறுகளை பார்க்கின்ற மார்க்கத்திலேயே நமக்கு இறைவனை பற்றின சிந்தனை வருமா என்றால் வராது. இப்பேற்பட்டவர்கள் எவ்வளவு இடையூறுகள் தனக்கு வந்தாலும், அது அல்பமாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, தனக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை தன்னுடைய மனம் கெடுக்கப்பட்டாலும் கூட அவர்கள் பூர்வ ஜென்ம வாசனையின் காரணத்தினாலே தன்னுடைய ஸ்மரணையை, பக்தியை ஒரு காலத்திலும் விடுவது கிடையாது. அந்த வழியவே அவர்கள் பின்பற்றி போகிறார்கள். பிரியவிரதன் இறைவனுடைய பாகவதனாக இருந்திருக்கிறான் எத்தனையோ பிறவிகள். ஆகையினாலே அவனுக்கு நாரத மகர்ஷியினுடைய அனுகிரகம் கிடைத்தது. பகவானிடத்திலே பக்தியும் அவனுக்கு இருக்கின்ற காரணத்தினாலும், நாரத மகர்ஷியினுடைய அனுகிரகம் கிடைத்த காரணத்தினாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டமே இல்லாமல் அவனால் இறைவனை சுலபமாக அடைய முடிந்தது. அவனுடைய இலக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. இதுதான் நான் அடைய வந்த இலக்கு. புருஷார்த்தத்தினுடைய கடைசி இலக்கு என்பது என்னது? நிவிருத்தி, மோட்சம், என்னை நான் அடைதல், அல்லது என்னுடைய ஸ்தானியை அடைதல். ஸ்தானத்தை விட்டுவிட்டு ஸ்தானியை அடைதல். எந்த ஸ்தானத்துக்கு நீங்க போனாலும் திரும்பி வந்தாகும். வைகுண்டம் போகிறேனே, திரும்பி வந்தாகும். கைலாயம் போகிறேனே, திரும்பி வந்தாகும்.
பிரம்ம பதவி கிடைக்கின்றதே, திருப்பி வந்தான். ஆனால் எப்பொழுது நான் இந்த பிறவியிலேயே இப்பொழுதே என் சொரூபத்தை, இறைவனுடைய சொரூபத்தை அறிகின்றேனோ, அறிந்த மாத்திரத்திலேயே நான் பிரியபிரதன் அந்த காரியத்தை செய்த காரணத்தினாலே, நாரத மகர்ஷியுடைய அனுகிரகம் சேர்ந்த காரணத்தினாலே உனக்கு உண்மை அறிவு கிடைத்தது. பாகவத பக்தனாக இருந்தால் சத்சங்கத்திலேயே மனதை வைத்தவனாய், சத்சங்கத்திலேயே மனதை வைத்தவனாய், அதிலேயே சதா மனம் சங்கல்பித்துக் கொண்டிருந்தவனாய், அவனால் சுலபமாக இறைவனை தொடர்ந்து நினைக்க முடிந்தது, இறைவனை அடைய முடிந்தது. செய்ய வேண்டிய காரியம் இதுதான். மனதை எங்க வேணால் நான் எந்த காரியம், எந்த ஸ்தானத்துல வேணா இருக்கலாம், ஆனால் மனதை நான் எங்கே வைக்க முடியும். பின்ன எதற்கு இந்த உலகத்திலே அவர் மீண்டும் ஈடுபட ஆரம்பித்தார்? என்ன அவசியம் வந்தது அவருக்கு? ஏன் மீண்டும் ராஜ்ய பரிபாலனத்தில் ஈடுபட்டார்? அவருக்கு விருப்பம் என்பது இல்லை. அவருக்கு கிஞ்சித்தளவும் விருப்பம். மனுவினால் பூலோகமானது ஆக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம், பகவான் தன்னுடைய தகப்பனுடைய வாக்கை மீறக்கூடாது என்கின்ற எண்ணம், ஆயனாலே ராஜ்ய பரிபாலனம் செய்யப்பட்டது. மனைவிமார்களுடன் குழந்தைகளுடன் அவருடைய வாழ்க்கையானது தொடரப்பட்டது. இதெல்லாம் இருக்கும் போது மனதில் என்னெல்லாம் வருகின்றதா? அகங்காரம் வருகிறது, மமகாரம் வருகிறது, அபிமானம் வருகிறது, ஆத்மஸ்வரூபத்தை மறந்து போகின்ற தன்மை வருகிறது. இதெல்லாம் மனதிலே ஆராய்ச்சி செய்த பிரியபிரதன், இந்த வாழ்க்கை முறையே எனக்கு வேண்டாம், நான் பகவானையே சதா நினைக்கப் போகிறேன் என்று போனாலும் கூட அப்பாவினுடைய தூண்டுதலின் காரணத்தினாலே பிரம்மாஜி வந்துட்டார். மனுவை அழைத்துக் கொண்டு நேர வந்துட்டார். வந்தவர் பிரியபிரதத்தினரை பேச ஆரம்பிக்கின்றார். இந்த இடம்தான் நாம் அந்த ஸ்தானத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்தானம். இங்க அதை எடுத்து சொல்றார். சுக மகரிஷி பரீட்சித்திற்கு அதை சொல்றார். பிரம்மாஜியும் மனுவும் சேர்ந்து பிரியபிரதனுக்கு என்ன சொல்ல வர வேண்டுமோ அதை சொல்கிறார். இதே சமபிஹிதோ மகாபாகவதோ பகவத் திரிபுவன குரோஹோ அனுசாசனமாத்மனோ லகுதயா வனத சிரோதரோ பாடமிதீச பகுமானம் உவாக. பிரியபிரதன் பிரம்மாஜியும் வந்துவிட்டார், மனுவும் வந்துவிட்டார். இப்ப அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கை கேட்டே ஆக வேண்டும். அவர் சொல்லுகிறார்கள், கிரகஸ்த ஆசிரமம் என்பது நம்மை தயார்படுத்தக்கூடிய ஆசிரமம். நாங்கள் பரமாத்மாவுடைய வாக்கை எடுத்துக்கொண்டு பகவான் சொல்லுகின்ற காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.
நீயோ எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நான் இறைவனை அடையப் போகிறேன் என்று சொன்னால் சொல்கிறார், வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத பரமாத்மா. அப்பேற்பட்டவருடைய வாக்கை நான் சொல்கிறேன் கேள். நானும் சரி, ருத்ரனும் சரி, உன்னுடைய தந்தை மனுவும் சரி, எல்லோருமே, நாரதரும் சரி, வாசுதேவனுக்கு நாங்கள் பயப்பட்டவர்கள். பரமாத்மா என்ன கட்டளை இடுகின்றாரோ அதை நாங்கள் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கின்றோம். எங்களுக்கு என்று எந்த அதிகாரமும் இல்லை. முக்கியமானதுதான், இறைவனுடைய கட்டளை நான் செய்கிறேன். என்னுடைய விருப்பு, என்னுடைய அகங்காரத்திற்கு தீனி, நான் கர்மவினை அதிகப்படுத்திக் கொள்வது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இறைவனுடைய கட்டளை, எங்கள் மூலமாக இறைவன் இதெல்லாம் செய்ய என்று சொல்லுகிறார். நாங்கள் அந்த கட்டளையை தாங்கி நடந்து கொண்டிருக்கின்றோம். அவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழகான ஒரு ரிதமான வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கு யாருக்கும் எந்த அருகதையும் அந்தந்த இடத்துல இருந்து கொண்டு, அந்தந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு, அந்தந்த ஜீவன் இறைவன் இட்ட கட்டளையை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை விடுத்து அதை மாற்றுவதற்கு அந்த பகவானிட்ட கட்டளையை மாற்றுவதற்கு நான் தவம் ஏற்றுகிறேன் என்றால் அந்த தவத்தினாலே மாற்றம் வராது. சரி, நிறைய படித்தால் மாற்றம் வருமா? வராது. நிறைய அறிவு வந்ததுனாலே மாற்றம் வருமா? வராது. அதனால் இந்த தான் செய்ய வேண்டிய கடமை இவனிலிருந்து தப்பிக்க முடியுமா, அதற்கு சக்தி ஏற்படுமா என்றால் தவத்தினாலோ அல்லது ஞானத்தினாலோ இவனுக்கு அதை மாற்றுவதற்கு எந்த சக்தியும் கிடைக்காது. யோக அபியாசத்தினாலே மாற்றி விடலாமா? முடியாது. யோக அபியாசத்தினால் நிறைய பலத்தை சேர்த்தால் அதை கொண்டு மாற்றிவிட முடியுமா? முடியாது. புத்தி சாமர்த்தியத்தினாலே மாற்றிவிட முடியுமா? முடியாது. பணத்தினால், யஜ்ஞத்தினால் மாற்றிவிட முடியுமா? எந்த ஒரு உபாயத்தினாலும் சரி, என்னாலதான் முடியல, மற்றவர்கள் எனக்காக சகாயம் செய்ய அதை கொண்டு மாற்றி விடலாமா? பிறர் நமக்காக எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த இறைவன் இட்ட கட்டளையை செய்துதான் தீர வேண்டும். அதிலிருந்து மாறுவதற்கு, அதிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு எந்த ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஆகையினாலே எப்படி முடிகிறார் பாருங்க, பரதஹா ஸ்வதஹாவா ந அர்த்த தர்மஹா. தன் இயற்கையான தர்மத்தினால் மாற்றிவிடலாமா என்றால் முடியாது. அவரவர்களுக்கு விழிக்கப்பட்டக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டுதான் ஸ்தானியை அடைய முடியும். இது முக்கியமான ஒன்று. அப்ப என்னுடைய ஸ்தானம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதே நமக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம் உண்டு. என்னுடைய ஸ்தானம் எது, அந்த ஸ்தானம் எது எனக்கு புரிந்தால்தான் ஸ்தானியை நோக்கி மனம் வரும். எனக்கு எது ஸ்தானம் என்றே தெரியாத பொழுது ஸ்தானியை நினைத்து பார்த்தல், ஸ்தானியை அடைதல் என்பதெல்லாம் அவர் சுலபத்திலே முடியாத ஒரு காரியம். நாம் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும்
இந்த ஸ்தானத்தை மாற்ற முடியாது. ஒருவேளை யாராவது மாற்றி இருந்தால் இந்த பிறவிலேயே எந்த ஸ்தானமும் இல்லாமல் நேரடியாக பிரம்ம நிலையை அடைந்திருந்தால் அவர்கள் போன பிறவியிலே அதற்குண்டான முயற்சியை எடுத்திருக்க வேண்டும். ரமண மகர்ஷியை போல, ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல, ஆதிசங்கர பகவத்பாதாளை போல, ஒரு காஞ்சி பெரியவரை போல. அவர் கூட பாருங்கள் 100 வருட காலங்கள் ஆசிரமத்துல அவர் சொல்றார், நான் மாட்டிக்கொண்டிருக்கேன், நான் பெரிய கிரகஸ்தன் அப்படிங்கிறார். காஷாயம் முடித்துக் கொண்டு எல்லா கடமைகளையும் நான் செய்ய வேண்டியிருக்கிறது. அவ்வளவு சுலபத்திலே நம்முடைய சுதர்மத்தை விட்டுவிட்டு, நம்முடைய ஸ்தானத்தை விட்டுவிட்டு ஸ்தானியை நேரடியாக அடைந்து விடலாமா? எந்த சக்தியாலும் முடியாது. காரணம் என்ன? மனம் அதற்கு தயாராக இருக்கணும். மனம் அதற்கு தயாராக இல்லாத போது அவ்வளவு சுலபத்திலே நாம் உடனடியாக கடந்து விடுதல் என்பது நடக்காத காரியம். அப்போ இந்த ஸ்தானம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? எதற்காக நமக்கு ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது? என்ன அவசியம் வந்து இந்த ஸ்தானம்? பிறப்பதற்கும் இறப்பதற்கும் இந்த ஸ்தானம். இரண்டாவது, பிறந்து இறந்த ஜீவன் லௌகிக தர்மங்களையும் வைதீக கர்மைகளையும் செய்வதற்காக இந்த ஸ்தானம். மூன்றாவது, எப்பொழுதுமே வருத்தப்படுவதற்கும் மயங்குவதற்கும் இந்த ஸ்தானம். நான்காவது, பயப்படுவதற்கும் சுகப்படுவதற்கும் துக்கப்படுவதற்கும் இந்த ஸ்தானம். இதெல்லாம் அனுபவித்தால்தான், இதெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று இறைவனுடைய கட்டளை. இதெல்லாம் அனுபவித்ததற்கு பிறகுதான் அதிலிருந்து நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கிறது, ஒரு சாரம் கிடைக்கிறது. இதுல ஒன்றுமே இல்லையேப்பா, நான் எல்லாம் அனுபவித்து பார்த்து விட்டேனே, இதுல ஒன்றுமே இல்லையே, அப்போ நான் அடைய வேண்டியது என்ன? என்னுடைய உண்மையான ஸ்தானம் எது? இப்போ நான் அடைந்தது எல்லாம் நிலையில்லாத ஸ்தானம் என்றால் நிலையான ஸ்தானம் எங்கே இருக்கிறது? எதை நான் பற்றி கொண்டால் நிலையான ஸ்தானத்துக்கு வருவேன்? இதெல்லாம் இறைவன் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்து, தெய்வ சரீரமோ மனுஷ சரீரமோ விலங்குடைய சரீரமோ கொடுத்து நம்மை அதிலே பந்தப்படுத்தி சம்பந்தப்படுத்தி நமக்கு இந்த அனுபவத்தை எல்லாம் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? ஸ்தானத்திலிருந்து மீண்டும் ஸ்தானியை அடைதல். இந்த வார்த்தையை திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் இப்ப இருக்கக்கூடிய ஸ்தானம் நிலையிலிருந்து நிலையான இலக்கை அடைய வேண்டும். அதற்காக எனக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நாராயண பட்டதிரி பாகவதம் முழுக்க படித்துவிட்டு பாகவதத்தினுடைய சாரமாக பாடியதுதான் நாராயணியம். அதுல அவர் இந்த இடம் வரும்போது சொல்றார், கிருஷ்ணா, நீ எனக்கு பிறவி கொடுத்து தண்டித்தாய் என்று நான் உன்னை நிந்தனை செய்தேன். ஆனால் எனக்கு பிறவியை கொடுத்து தண்டிக்கவில்லை அப்பா, எனக்கு நன்மைதான் செய்திருக்கிறார். பகவான் கேட்கிறார், ஏன் உனக்கு இந்த திடீர் ஞானோதயம்? என்னை திட்டிக் கொண்டல்லவா இருந்தாய் நீ, இப்பொழுது ஏன் உனக்கு இந்த ஞானோதயம் வந்தது? அதுக்கு நாராயண பட்டதிரி சொல்றார், எனக்கு இந்த பிறவியை நீ கொடுக்காமல் விட்டிருந்தால் உன்னை நான் புகழ முடியுமா? உன் வைபவத்தை என்னால் பாட முடியுமா? உன்னையே இப்போது அணைத்துக் கொண்டிருக்கிறீர், அதுக்கு அழகான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாயே. இந்த பிறவி கொடுத்தனால தானே எனக்கு கிடைத்தது. ஆகியனாலே பிறவிதோறும் நிறைய பிறவியை கொடுப்பா, இந்த பிறவிதோறும் உன்னையே நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன்.
நீ பிறவியை கொடுத்து என்னை தண்டிக்கவில்லை, மாறாக எனக்கு நன்மைதான் செய்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் ஜீவராசிகளை நிறைய சரீரங்கள் கொடுத்து, கர்மங்கள் கொடுத்து, அதன் மூலமாக கர்ம வினைகளை கொடுத்து, அதன் மூலமாக அனுபவங்களை கொடுத்து, ஜீவராசிகளை எப்படி ஒரு காளை மாட்டிலே வந்து அதனுடைய மூக்கிலே மூக்கணாங்கயிறை இட்டு எப்படி அதனுடைய கட்டுப்பாட்டை அந்த மாடு மேய்க்கக்கூடியவன், காளை மாடு மேய்க்கக்கூடியவன் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கின்றானோ, அதே போல இறைவன் தன் கட்டுப்பாட்டிலே ஜீவராசிகளை வைத்துக் கொண்டு அவரவர்களுடைய கடமைகளை ஏற்ப, அவரவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப அவரவர்களுக்கு ஒரு கடமையை கொடுத்து, ஒரு ஸ்தானத்தை கொடுத்து, மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணும், இங்க எந்த ஸ்தானமும் முக்கியமல்ல. வர்ணமோ ஆசிரமமோ எந்த ஸ்தானமும் இங்கே முக்கியமல்ல. ஸ்தானத்திலிருந்து விடுபடுவதற்காக ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்தானத்திலிருந்து நான் விடுபடுவதற்காக அதற்குண்டான கடமைகளை நான் ஆற்றுகின்ற நேரத்திலே மீண்டும் எனக்கு எந்த கர்ம வினையும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தால் புதிதாக எந்த வாசனையும் நம்ம கற்றுக்கலாம். பகவான் என்ன பண்றாராம், நமக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு வாய்ப்பை கொடுத்து, ஒரு தேகத்தை கொடுத்து, அதன் மூலமாக கர்மங்களிலே கொண்டு ஒரு நம்மை ஈடுபடுத்தி, அதன் மூலமாக நமக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுத்து அதை அனுபவிக்கும்படி செய்யக்கூடியவன் கர்ம பல தாத்தா நாராயணனே, சாட்சாத் நாராயணனே. இப்ப இந்த இடத்துல இந்த ரகசியம் புரிந்த முக்தோஹோ அபேதாவத் விப்ருத்யாத் ஸ்வதேகம் ஆரப்த மஷ்ணன் அபிமான சூன்யः யதானுபூதம் பரியாத நித்ரஹ கிம் த்வதே அன்யதேகாய குணான் வ்ருங்கே. முக்தஹ அபி, ஜீவ நிலையிலிருந்து பரமாத்மாவுடைய நிலையை அடைந்தவன் ஜீவன். ஜீவநிலை என்பதே மூன்று குணங்களிடத்திலே நான் என்கின்ற பாவம். மூன்று குணங்களிடத்திலே நான் என்கின்ற பாவம் போய்விட்டால் அவன் ஜீவன் முக்தன். உலகத்துல உயிர் வாழும் போதே அவன் ஜீவன் முக்தனா இருக்கான். ஜீவத்தன்மை வருவதே மூன்று குணங்கள் உற்பத்தியாகி வரும்போதுதான். மூன்று குணங்கள் உற்பத்தி ஆகாமல் இருந்தால் கர்த்தா வருவது இல்லை, அப்போ ஜீவன் வருவது இல்லை. அதுதான் ஆழ்ந்த உறக்கத்துல ஜீவன் இல்லாத காரணம் என்ன? அங்க வாசனா இல்லை, வாசனா லயமா இருக்கு, மூன்று குணங்கள் லயமாக இருக்கு. அதனால அங்க வந்து அகங்காரி இல்லை, ஜீவன் இல்லை. அதனால பிரம்மனோட அது ஐக்கியமாயிருக்கு. அந்த ஆனந்தமானது கொஞ்ச நேரம் அனுபவிக்கப்படுகிறது. மீண்டும் இந்த வாசனா வந்தவுடனே அகங்காரி வந்து விடுகிறான், பரமாத்மா சுகத்தை மறந்துடும், மறுபடியும் போராட்டம் ஆரம்பிக்கும். இங்க ஜீவன் முக்தன் என்ன செய்கிறான்? உயிரோடு வாழ்கின்ற நேரத்திலே அவனுக்கு ஞானத்தை அடைந்த காரணத்தினாலே சஞ்சிதம் போய்விடுகிறது, ஆகாமி போய்விடுகிறது, பிராரப்தம் மட்டும் இருக்கும். பிராரப்தத்தை என்ன பண்ணுகின்றானா? ஆரப்தம் அஷ்ணன், பிராரப்தத்தை அஷ்ணன் சாப்பிடுகிறான். எப்படி அனுபவிக்கிறானா? பிரதியாத நித்ரஹா, தூக்கம் நீங்கியவன். எப்படி தூக்கத்திலே கண்ட கனவை இந்த உலகத்திலே கொண்டு வந்து எவ்வகையிலும் பாதிப்பை அடைய மாட்டான், அதே போல இந்த அகங்காரம், கரணம், காரியம், இந்த மூன்றிலிருந்தும் விடுபட்ட ஜீவன் பிராரப்தத்தை கர்மத்தை அனுபவிக்கிறான். அவ்வாறு அனுபவிக்கின்ற நேரத்திலே தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டவனுக்கு எப்படி தூக்கத்திலே கண்ட கனவிலே கண்ட அனுபவங்களான பாதிப்பை ஏற்படுத்தாதோ,
அதில் எவ்வாறு அவன் பற்று கொள்வதில்லையோ அதே போல இந்த உலகத்தோடு அவன் வாழும்போது உலகத்திலிருந்து வரக்கூடிய சுத்தமோ துக்கமோ பிராரப்தத்திற்கு ஏற்ப என்ன வருகிறதோ அதனிடத்திலே அவன் கிஞ்சித்தளவும் ஒட்டிக்கொள்வது இல்லை. எவ்வகையிலும் அதனுடன் பற்று கொண்டிருக்க மாட்டான். இருந்தும் ஒரு அழகான வார்த்தை போறார், அபிமான சூன்யா. எல்லாவற்றையும் அனுபவிக்கும் போதும் கூட அவனுக்கு என்ன இருக்காதாம்? அபிமானம், சூன்யம் இல்லாத. அபிமான சூன்யா என்றால் நான் இதை அனுபவிக்கிறேன், இதை நான் நுகர்கிறேன், இது எனக்கு வந்துவிட்டது என்று எந்த அபிமானமும் அவனிடத்திலே இல்லை. அப்போ இந்த ஜீவன் முக்தன் இந்த உலகத்துல வாழும்போது தேகத்தை வைத்துக் கொண்டுதான் வாழ்வான். ஸ்வதேகம் சுப்ரியா, தன்னுடைய தேகத்தை வைத்துக் கொண்டு வாழ்கிறான். தேகத்தை விட்டு விட்டு அவன் எங்கும் போகவில்லை, தேகத்துடன் தான் வசிக்கிறான். இருந்தும் கூட அந்த தேகத்தின் மூலமாக அவனுக்கு வரக்கூடிய நன்மையோ தீமையோ எதுவும் அவனுக்கு கூறுவதில்லை. தேகத்தை விட்டதற்கு பிறகு அவன் விதேக முக்தியை அடைகின்றான். எப்படி கடத்துக்குள் இருக்கக்கூடிய ஆகாசமானது அந்த கடம் என்று சொல்லக்கூடிய உருவம் மாறினால் உள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் மகா ஆகாசத்துடன் கலந்து விடுகிறதோ அதே போல சரீரத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரமாத்மாவுடன் ஐக்கியமாகி விடுகின்றது. இப்பேற்பட்டவன் இந்த உலகத்திலே விதவிதமான கர்மங்களில் ஈடுபட்டாலும் அஞ்ஞானிகள் எப்படி வாசனைகளை சேர்த்துக் கொள்கிறார்களோ, கர்த்திருபாவம் போக்திருபாவத்தை சேர்த்துக் கொள்கிறார்களோ, கர்மத்தை அதிகப்படுத்திக் கொண்டே போகிறார்களோ அதே போல இவன் செய்வது கிடையாது. ரொம்ப அழகான உதாரணம் கொடுக்கிறார். வேகமாக மின் விசிறி ஓடுகிறது, அதை இயக்குவது யாரான கண்ணுக்கு தெரியாத மின்சாரம். மின்சாரத்தினுடைய தொடர்பு இருக்கிறதுனால மின் விசிறி ஓடுகிறது. மின்சாரம் என்பது வாசனா, மின் விசிறி ஓடுதல் என்பது செயல், ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமா செய்யக்கூடிய செயல். இப்ப நம்ம மின்சாரத்தை மின் விசிறியிலிருந்து துண்டிச்சிடும் வச்சுக்கோங்க. தொடர்பை துண்டித்து விட்டால் உடனடியாக அந்த மின்விசிறி அப்படியே நிற்பது இல்லை, வெகு நேரம் சுற்றி பிறகு நிற்கிறது. அதே போல ஞானம் அடைந்தவன் இந்த உலகத்திலே தேகத்தை கொண்டு வாழ்வான். ஆனால் அந்த தேகமானது, தேகத்திலிருந்து வரக்கூடிய கர்ம வினையானது அவனுக்கு எவ்வகையிலும் பாதிப்பு கொடுப்பதில்லை. காரணம், பின்னாடி அந்த கர்த்திருபாவம் போக்திருபாவம் இரண்டும் இல்லாத காரணத்தினாலே. சொல்லிட்டு தன்னுடைய பையனிடத்திலே சொல்றார், கிரகஸ்த ஆசிரமம் என்பது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல இருந்து கொண்டே பரமாத்மாவிடத்திலே பக்தியை வை. ஏன் அதை விட்டுவிட்டு நான் சன்னியாசம் எடுத்துக் கொள்ளக்கூடாதா என்றால் அதற்குண்டான ஸ்தானம், அதற்குண்டான நிலை நமக்கு இன்னும் வரவில்லை. ஆகையினாலே இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து உன்னை நீ உயர்த்தி கொள்வது. இறைவனிடத்திலே மனதை வை. உலகத்திலே கொடுக்கப்பட்டுக்கூடிய கடமைகளை எல்லாம் சிறப்பாக செய். எப்பொழுது உன்னுடைய கடமையெல்லாம் முடித்து விட்டாயோ அப்பொழுது உன்னுடைய மனம் தானாக அமைதியடையும், புனிதப்படும். அப்பொழுது நீ எல்லாவற்றையும் எல்லோரிடத்திலும் கொடுத்து விட்டு நீவாக உன்னுடைய புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய மோட்சத்தை நோக்கி போகலாம். நீ எதை மற்றவர்களுக்கு காட்டப் போகிறார்களோ அதைத்தான் மற்றவர்கள் பின்பற்றப் போகிறார்கள். ஆகினாலே நீ ஒரு ராஜாவாக இருக்கிறாய், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ ஓடுவேன், சுதர்மத்தை பின்பற்றாமல் போவேன் என்றால் பின்னாடி வரக்கூடியவர்கள் இதை பின்பற்றாமல் போய்விடுவார்கள். வாசனா என்பது
பிரம்ம வாசனையாக மாறுவதற்கு தகுதி இல்லாதவரை நான் பொறுத்திருந்து அதற்கு என்னை தயார்படுத்தக்கூடிய களமாக இருப்பது ஸ்தானம். அது எந்த ஸ்தானமா இருக்கலாம். இவ்வாறு பிரம்மாஜி, மனு எல்லோரும் உபதேசத்தை கொடுக்க அதை கேட்டுக்கொண்ட பிரியவிரதன் ராஜ்யத்திலே ஈடுபடக்கூடியவனாய் ஆகிறான். அங்கே நாரத மகர்ஷியும் வருகிறார், அவரும் உபதேசம் கொடுக்கிறார். எல்லோரும் கிளம்பி போகிறார்கள். பிரியவிரதன் தன்னுடைய ஆட்சியை சிறப்பாக செய்து கொண்டு நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்கிறான். ராஜ்ய பரிபாலனம் நடக்கிறது. ஆக்னிதரன் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையிலிருந்து ஆரம்பித்து 10 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். இதுல 3 குழந்தைகள் உலகத்திடத்தில் ஈடுபடாமல் சன்னியாச வாழ்க்கையை மேற்கொண்டு போய்விடுகிறார்கள். ஆக்னிதரனிடத்திலே ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு பிரியவிரதன் பகவானை நோக்கி தன் மனதை செலுத்தி போய்விடுகின்றார். ஆக்னிதரன் தன்னுடைய ராஜ்ய பரிபாலனத்தை ஆரம்பிக்கின்றார். அவனின் மூலமாக வரக்கூடிய குழந்தைகள் தான் நிறைய குழந்தைகள் வருகிறது. அதுல ஒரு குழந்தைக்கு பேர் தான் நாபி என்று சொல்லக்கூடிய குழந்தை. அந்த நாபி என்று சொல்லக்கூடிய குழந்தை பரம பக்தனாக இருக்கின்றது. குழந்தை இல்லாத காரணத்தினாலே குழந்தையை வேண்டி பெரிய யாகத்தை செய்கிறார். அந்த யாகத்தினுடைய முடிவிலே இறைவனே நாபி என்று சொல்லக்கூடியவனுக்கு குழந்தையாக வருகிறார். இந்த அவதாரம் என்பது, இங்கே வந்திருக்கக்கூடிய அவதாரம் என்பது முக்கியமான அவதாரம். எதற்காக இந்த அவதாரம் என்றால், எப்படி கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடைவது. அதுதான், அதை தான் வாழ்ந்து காட்டுவதின் மூலம், மற்றவர்களுக்கு அதை புரிய வைப்பதின் மூலமாக பகவானுடைய அவதாரமானது வருகிறது. இந்த நாபி தன்னுடைய மனைவியின் மூலமாக இறைவனையே அவதாரமாக, அம்ச அவதாரமாக பெற்றெடுக்கிறார். இப்போ ஆக்னிதரன் பையனிடத்திலே, நாபியிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். நாபியானவர் அரசாட்சியை மேற்கொண்டு சிறப்பான ஆட்சி பண்ணி கொண்டிருக்கின்றது. இறைவனே அவதாரம் எடுத்து வந்திருக்கார் அல்லவா. அந்த குழந்தைக்கு ரிஷபஹா என்று பெயர் வைக்கிறார். ரிஷபதேவன் என்று பெயர் வைக்கிறார். மேலானவர் என்கின்ற பொருள். மேலான குணங்களை எல்லாம் வெளிப்படுத்தியே பிறக்கிறாராம் பகவான். இந்த பிறவி என்பது நாபிக்கும் நாபியினுடைய மனைவிக்கும் சேர்ந்து பிறக்கப்பட்ட பிறப்பு அல்ல. அவதாரம் என்பது இறைவனையே சங்கல்பித்து வருவது. முக்கியமான நாபிக்கு பிரியத்தை செய்யணும்.
அதே போல இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கை முறையின் மூலமாக இறைவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஜீவராசிகளுக்கு உதாரணத்தை கொடுக்கணும். இதற்காக இறைவன் மேரு தேவியினிடத்திலே தன்னை சங்கல்பித்துக் கொள்கின்றார். பிறக்கும் நேரத்திலேயே எல்லா சிறப்பும் கூடி பிறக்கின்ற காரணத்தினாலே அவருடைய பிறப்பு எப்படி இருக்குன்னு சொல்றார். பகவானுடைய அடையாளங்களோட பிறக்கிறாராம். எந்த பக்கமும் சாராதவராய் பிறக்கிறாராம். பக்ஷபாதம் இல்லாதவராய் பிறக்கிறாராம். அடக்கம் உடையவராய் பிறக்கிறாராம். ஆசை நீங்கியவராய் பிறக்கிறாராம். அலௌகிகமாக லௌகிகமாக இருக்கக்கூடிய சாமர்த்தியம் எதுவுமே இல்லாமல் அலௌகிக்க புத்தியுடன் கூடியவராய் பிறக்கிறார். எல்லா சம்பத்தும் கூடி பிறக்கின்ற காரணத்தினாலே எல்லோரும் இவன் ஆட்சி புரிந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். எல்லா சிறப்பும் உடைய காரணத்தினாலே ரிஷபஹா இதி இதம் நாம வை சகாரஹா, ரிஷபஹா என்று சித்தமான பெயருடன் கூடியவராய் விளங்குகின்றார் இந்த பரமாத்மாவுடைய அவதாரம். எதற்காக இந்த அவதாரம்? மீண்டும் ஸ்தானத்தை கொடுப்பதற்காக, ஸ்தானத்தை கொடுத்து ஸ்தானியை அடைவதற்காக. இப்போ நாபியிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து விட்டு போயிட்டார். நாபியானவர் ரிஷபதேவனிடத்திலே பொறுப்பை கொடுத்து போயிட்டார். நாபியினுடைய குழந்தைகள் தான் நிறைய வருகிறார்கள். அதுல முக்கியமான ஒரு குழந்தை தான் பிரம்மண்யோன்யகுதோ நாபேஹி விப்ரா மங்கள பூஜிதா யஸ்ய பர்ஹஷி யஜ்ஞேஷம் தர்ஷயாமாசு ரோஜசா. நாபி அரசனை போல ஒரு அருமையான பக்தனை பார்க்க முடியுமா என்றால் முடியாது. ஆனால் அவனை விட அழகான ஒரு பக்தன், அழகான பக்தன் பரதன் என்று சொல்லக்கூடியவனாக வந்து பிறக்கிறான். பரதனோட சேர்ந்து நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பிறக்கிறார்கள். அதனால்தான் அந்த தேசத்துக்கு, இப்ப நம்முடைய தேசத்துக்கு பெயர் பாரத வருஷம் என்று குறிப்பிடப்படுகின்றது. அந்த பரதனுடைய சரித்தமானது இனிமேல் வரப்போகின்றது. இப்ப இந்த ரிஷபகர் என்ன பண்றார்? அழகான ஒரு ஞான உபதேசத்தை கொடுத்து விட்டு அவர் போய்விடுகிறார். ரிஷபதேவருடைய அழகான உபதேசம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான உபதேசமாக அமைகிறது. என்ன உபதேசம் பண்றார்? இந்த உபதேசமானது நம் எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருக்கின்ற உபதேசம். முதல் எடுத்த மாத்திரத்திலேயே முதல் உபதேசமாக சொல்லுகிறார், கிடைப்பதற்கு அரிதாக இருக்கின்ற இந்த தேகம், மனுஷ தேகம்,
கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய இந்த மனுஷதே போகங்களை அனுபவித்து அந்த போகத்தினுடைய முடிவிலே கஷ்டங்கள் என்பதாக அனுபவம் அடைந்து இந்த தேகத்தை விடுவதற்காக நாம் தேகத்தை எடுக்கவில்லை. இது முதல் விஷயம். எதற்காக நான் வந்தேன்? போகத்தை அனுபவிக்க. போகம் என்றால் இன்ப துன்பங்கள். இன்ப துன்பத்தை அனுபவிக்கவாக வந்தேன் என்றால் அதற்காக இந்த சரீரம் கொடுக்கப்படவில்லை. அதனுடனே என்னுடைய வாழ்க்கை முற்று பெற்று விட்டால் என்னை போல துர்பாகியவான் யார் இருக்க முடியும்? ஆகையினாலே நீங்கள் எல்லோரும் அதை அடைவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. ஆகையினாலே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த சரீரமானது நாய்க்கும் பன்றிக்கும் சாப்பிடுவதற்கு உண்டான உணவாக இருக்கின்றது. மலத்தாலும் மூத்திரத்தாலும் ஆயிருக்கக்கூடிய இந்த சரீரமானது போகத்தை அனுபவிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. ஆகையினாலே நீங்கள் இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு இறைவனை அடைவதற்கு உண்டான முயற்சியிலே இறங்குங்கள். போகத்திலே கொண்டு போய் உங்களை தள்ளி விடாதீர்கள். தவம் ஏற்றுவதன் மூலமாக மனமானது சத்துவ நிலைக்கு வருகிறது. தவத்தினுடைய பலன் மன தூய்மை. மன தூய்மையின் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவை நம்மால் அனுபவிக்க. ஆகையினாலே அதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இது முதல் இந்த உலகத்தினுடைய நிலையாமையை சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை விரயம் செய்து விடாதீர்கள். தவம் இயற்றுங்கள். இது முதல் உபதேசம். இரண்டாவது உபதேசம் சொல்றார், மகத் சேவாம். மகத் பெரியோர்களுக்கு சாதுக்களுக்கு சேவாம் தொண்டு புரியுங்கள். சாதுக்களுக்கு சேவை புரியுங்கள். எதுக்காக சேவை புரியணும்? சாதுக்களுக்கு நாங்க ஏன் சேவை பண்ணணும்? அவர்களே சேவை பண்ணி கொள்ள மாட்டாங்க. நாங்கள் எதற்கு அவர்கள் போய் பணிகளை செய்யணும் தான் என்றால், விமுக்தேகே துவாரம். அவர்களுக்கு எவ்வகையிலும் அதனால நன்மை தீமை என்பது இல்லை. அதனால் நமக்கு விமுக்தேகே துவாரம். துவாரம் என்றால் வழி. விமுக்தேகே மோட்சம் அடைவதற்கு அது துவாரமாக இருக்கின்றது, வாயிலாக இருக்கின்றது. அதனாலே தவம் இயற்றுங்கள். சங்கத்திலே சாதுக்களுடைய சங்கத்திலே ஈடுபட்டு சாதுக்களுக்கு சேவை புரியுங்கள். துசங்கத்தை தவிர்ங்கள். சாதுக்கள் சங்கத்துக்கு போகும்போதே நாம் துசங்கத்தை தவிர்த்தல். எந்த ஒரு சங்கம் என்னை இறைவனின்பால் அழைத்துக் கொண்டு போகவில்லையோ அந்த ஒரு சங்கத்தை நான் தவிர்த்தல். காரணம் என்ன? அவை அறியாமையை போக்காது, அகங்காரத்தை போக்காது, கர்மத்தை நமக்கு விடுவிக்காது, கர்ம வினையிலிருந்து நம்மை விடுவிக்காது. மீண்டும் மீண்டும் என்னை சம்சாரத்திலேயே வச்சிருக்கும். ஆகையினாலே அந்த சங்கத்தை தமோத்வாரம் ஆகுகு. எந்த ஒரு சங்கமானது என்னால் விரும்பப்பட்டால் அந்த சங்கமானது தமோத்வாரம், இருளுக்கு வாயிலாக அவை அமைகிறது. யார் ஒருவர் பிரசாந்தாக, யார் ஒருவருடைய மனம் அமைதியாக இருக்கிறார், பிரசாந்தாக, யார் ஒருவருடைய மனமானது சமச்சித்தாக சமநிலையிலே இருக்கின்றதோ, சுஹ்ருதா, யார் ஒருவர் எல்லோருக்கும் நண்பனாக இருக்கிறாரோ, அப்பேற்பட்ட சாதவா,
அப்பேற்பட்ட சாதுக்களை தே மகாந்தா, அவர்கள்தான் மகான்கள், அவர்களை நாட வேண்டும். சமச்சித்தாக பிரசாந்த மனசாக விமண்யவஹா, பிரசாந்தாக விமண்யவஹா, மனதிலே ஆசையோ கோபமோ பற்றுதலோ இல்லாதவர்கள், சமச்சித்தாக சமமான பார்வை உடையவர்கள், சாதவா, அப்பேற்பட்ட சாதுக்களிடத்திலே நம்முடைய சங்கத்தை வைத்தல். அப்ப ஸ்தானத்தில் நாம் இருப்பதில் தவறே இல்லை. ஸ்தானத்தில் இருந்து கொண்டு யார் ஸ்தானியே சதா நினைத்துக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களோடு நான் சங்கம் வச்சுட்டா போதும். என்னால் ரொம்ப சுலபமாக கடக்க முடியாத சம்சார சாகரத்தை தாண்ட முடியும். அதை விடுத்து உலகத்து விஷயத்தையே பேசிக்கொண்டு லோக தேக அம்பர தேகத்தை பற்றி, அன்னத்தை பற்றி, வீட்டை பற்றி, செல்வங்களை பற்றி, உறவுகளை பற்றி யார் சதாசர்வ காலம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடன் நான் சங்கம் வைத்தலை தவிர்த்தல். யார் ஒருவர் இது எல்லாவற்றையும் விட்டு இறைவனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அப்பேற்பட்ட மக்களுடன், சாதுக்கள் என்றால் நீங்க காட்டுதான் போன அவசியம் இல்லை. எந்த ஸ்தானத்துல இருக்கிறோமோ அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டே நம்மால் இறைவனை மட்டுமே நினைக்க முடிந்தது, பேச முடிந்தது, அவர்கள் சாதுக்கள் தான். இவர்கள் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாலும் கூட வீடுகளிலே அன்பு வைக்க மாட்டார்கள், மனைவியிடத்திலே பற்று வைக்க மாட்டார்கள், செல்வத்திடத்திலே பற்று வைக்க மாட்டார்கள், குழந்தை இடத்திலே பற்று வைக்க மாட்டார்கள். இதெல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவர்களாய் ஈஷே மயி கிருதா, சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய பரமாத்மாவிடத்திலே மனதை செலுத்தியவர்கள். அப்பேற்பட்ட மக்கள் சௌஹிருத அர்த்தாச்ச தே மகான்தா, அப்பேற்பட்ட மேலானவர்கள் மகான்கள், அப்பேற்பட்ட பெரியவர்கள், அவர்களுடன் சேர்ந்து இருத்தல். அப்போ நான் ஒருவேளை மகானாக, மகாந்த ஸ்வரூபமாக எப்பொழுது நான் இருக்க பழகுகின்றேனோ அப்பொழுது நான் எந்த ஸ்தானத்துல வேணா இருக்கலாம். என்னுடைய மனம் இறைவனை தவிர வேறு எதையும் நினைக்கும். எவ்வளவு காலம் இந்த முறையிலே நான் இருக்க வேண்டும் சொல்றார். எவ்வளவு காலம்? பிரத்யேக ஆத்மாவுடைய சொரூபமானது என்னால் யாரொருத்தருடைய தூண்டுதலும் இல்லாமல் என்னால் அறியப்பட முடிகிறதோ, அறியப்பட முடியாமல் இன்னொருத்தர் தூண்டுதல் இருந்தால்தான் எனக்கு இது கிடைக்கும் என்கின்ற நிலை இருக்கிறதோ அது வரைக்கும் தான் சங்கம். ஒருவேளை என்னால் என்னுடைய சொரூபத்தை தானே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தால் அப்பொழுது நான் எல்லா சங்கத்தையுமே துறப்பேன். ரிஷபதேவர் அழகான உபதேசத்தை கொடுக்கிறார். என்ன சொல்ல வரார் நாளை காலையில பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.